மக்களே கடல் அலையெனவே வாரி. வாருங்கள் இறை மக்களே கடல் அலையெனவே வாரி. நாம் அன்புள்ளம் கொண்டு ஓரினமாக அவர் புகழ் பாடிடுவோம். நாளும் அவர் வழி வாழ்ந்திடுவோம். சிறு துளி பெருவெள்ளமாகிடுமே, எளியவர் நலம் பெற இணைந்திடுவோம். சிறு துளி பெருவெள்ளமாகிடுமே, எளியவர் நலம் பெற இணைந்திடுவோம். வறியவர் வாழ்வுகள் உயர்ந்திடுமே, வறுமையின் அவலங்கள் அகற்றிடுவோம். தேவன் அரசும் மலர்ந்திடுமே, அன்பும் நீதியும் வளர்த்திடுவோம். வாருங்கள் இறை மக்களே கடல் அலையெனவே வாரி. நாம் அன்புள்ளம் கொண்டு ஓரினமாக அவர் புகழ் பாடிடுவோம். நாளும் அவர் வழி வாழ்ந்திடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் வாழ்வு தரும் தூயாவியாரிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த இனிய நாளிலே இந்த திருப்பலியில் பங்கெடுப்பதற்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். ஆகஸ்ட் 2ஆம் தேதி இறைவன் நம் அன்பு தந்தை பெருவிழாவை நாம் கொண்டாட இருக்கின்றோம். அதற்கான நவநாளை இன்று நாம் தொடங்குகின்றோம். இறைவன் நம்முடைய அன்பு தந்தையாக இருந்து நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வருகின்றார். இந்த நவநாளின் முதல் நாளாக இன்று படைப்பின் இறைவனாக அவரை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த அருமையான நாளில்தான் மாதத்தின் 24ஆம் தேதியாக இன்று நம் அன்னை மரியாளை, கிறிஸ்தவலின் சகாயமாக இருக்கின்ற அந்த அன்னை மரியாவை நாம் நினைவு கூர்ந்து அவர் வழியாக இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். அவள் எப்பொழுதும் நமக்காக உதவி செய்கின்ற அன்னையாக, நமக்காக பரிந்து பேசுகின்ற அன்னையாக, நமக்காக இறைவனால் கொடுக்கப்பட்ட அன்னையாக இருந்து நம்மை வழிநடத்தி வருகின்றார். அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இது நாள் வரையில் அவர் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காக நன்றி செலுத்தி தொடர்ந்து அன்னை மரியின் அரவணைப்பும் அன்பும் பாதுகாவலும் வழிநடத்துதலும் உடனிருப்பும் நம்மோடு இருக்க வேண்டும் என்று அவருடைய பாதத்திலே நம்மை நாமே அன்பு பிள்ளைகளாக அர்ப்பணித்து ஜெபிப்போம். இன்றைய திருப்பலியானது இன்று தனது 50வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற லியோனி சகாயமேரி நன்றியறிதல் திருப்பலியாக அர்ப்பணிக்கின்றார். 50 ஆண்டுகளாக இறைவன் அவரை கரம் பிடித்து வழிநடத்தி ஆசீர்வதித்து வந்ததற்காக நன்றி செலுத்தி தொடர்ந்து அன்னை மரியின் அருளும் இறை பராமரிப்பும் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் சிறப்பாக கிடைக்க வேண்டும் என்றும் தனது 49வது பிறந்த நாளை இன்று கொண்டாடுகின்ற ஜெரால்டா பத்திநாதன் நன்றியறிதலாக திருப்பலி அர்ப்பணிக்கின்றார். இறை அருளும் அன்னை மரியின் பாதுகாவலும் அவருக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும் என்றும் தாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றியறிதலாக ராபர்ட், ரோஸ்லின், மர்லின், ஆஷா குடும்பத்தினரும், ரோசி, விஜய் குடும்பத்தினரும், எல் ஜோசப், ஆண்டனி பிரகாஷ், எல் இமாக்குலேட் பிரீத்தி, ஏ ஜோசப் ஆகியோர் நன்றியறிதலாக அர்ப்பணிக்கின்றார்கள். இறைவன் அவர்களுக்கு செய்த அனைத்து நன்மைகளையும் இந்த திருப்பலி நினைவு கூர்ந்து அதற்காக நன்றி செலுத்துகின்ற அவர்களோடு இணைந்து நாமும் நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து இறைவனுடைய அருளும் ஆசிரும் பாதுகாவலும் உடனிருப்பும் அவர்களோடு இருந்து அவர்களை வழிநடத்த வேண்டும் என்றும் அவர்களுடைய எல்லா கருத்துக்களையும் இறைவன் ஏற்று ஆசீர்வதித்து அவர்கள் அனைவருக்கும் நலமான வளமான வாழ்வை அருள வேண்டும் என்று அவர்களுக்காக ஜெபிப்போம். இறந்த 3ஆம் ஆண்டை நினைவு கூறுகின்ற வி கிருப்லானி, இறந்த வயோலா தெரேசா, மேரி பவுலி, அருள்தாஸ், ஜோசப் டென்சில், வாசு ஆரோக்கியசாமி,
ஏ ஜோசப், பவுலின் சூசைராஜ் ஆகியோருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காக இந்த திருப்பலியிலே நாம் இறைவனின் இரக்கத்தை மன்றாடுவோம். இறைவன் இரக்கம் மிகுந்த இறைவன் அவருடைய பாவங்களை மன்னித்து அவர்களுக்கு நிலை வாழ்வை பரிசாக அளிக்க வேண்டும் என்று அவர்களுக்காக செபிப்போம். இந்த கருத்துக்களை எல்லாம் ஆண்டவருடைய பாதத்தில் அர்ப்பணித்து நாம் ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலியானது இறைவனுக்கு உகந்ததாயிருக்க நம்முடைய குற்றம், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் அனைத்தையும் ஆண்டவருடைய பாதத்தில் அர்ப்பணித்து இறைவன் அவற்றையெல்லாம் மன்னித்து நம்மை முழுமையாக்கி நமக்கு மன்னிப்பருளி நம்மை இந்த திருப்பலியிலே பங்கெடுக்க தகுதியுள்ளவராக மாற்ற வேண்டும் என்று மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகளே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே
தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனிதமிக்க கன்னிமரியா கிறிஸ்தவர்களின் சகாய அன்னையின் மாட்சிக்குரிய நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவரது பரிந்துரையால் நாங்கள் உமது அருளின் நிறைவிலிருந்து பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பொங்கி வழிந்தோடும் நீரூற்றாகிய என்னை புறக்கணித்தார்கள். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1 முதல் 3, 7 முதல் 8 மற்றும் 12 முதல் 13 முடிய. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. நீ சென்று எருசலேம் நகரினர் அனைவரும் கேட்கும் முறையில் இவ்வாறு பறைசாற்று. ஆண்டவர் கூறுவது இதுவே: உன் இளமையின் அன்பையும் மணமகளுக்குரிய காதலையும் விதைக்கப்படாத பாலினிடத்தில் நீ என்னை எவ்வாறு பின்பற்றினாய் என்பதையும் நான் நினைவு கூறுகின்றேன். இஸ்ரேல் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. அவரது அறுவடையின் முதற்கனியாய் இருந்தது. அதனை உண்டவர் அனைவரும் குற்றவாளிகள் ஆகினர். அவர்கள் மேல் தீமையே வந்து சேர்கிறது என்கிறார் ஆண்டவர். செழிப்பான நாட்டுக்கு அதன் கனிகளையும் நலன்களையும் நுகருமாறு நான் உங்களை அழைத்து வந்தேன். நீங்களோ அந்நாட்டிற்குள் வந்து அதனை தீட்டுப்படுத்தினீர்கள். எனது உரிமை சொத்தை நீங்கள் அருவருப்புக்கு உள்ளாக்கினீர்கள். குருக்கள் ஆண்டவர் எங்கே என்று கேட்கவில்லை. திருச்சட்டத்தை போதிப்போர் என்னை அறியவில்லை. ஆட்சியாளர் எனக்கு எதிராக கலகம் செய்தனர். இறைவாக்கினர் பாகால் பெயரால் பேசி பயனற்றவற்றை பின்பற்றினர். வானங்களே இதை கண்டு திடுக்கிடுங்கள், அஞ்சி நடுங்கி திகைத்து நில்லுங்கள் என்கிறார் ஆண்டவர். ஏனெனில் என் மக்கள் 2 தீச்செயல்கள் செய்தார்கள். பொங்கி வழிந்தோடும் நீரூற்றாகிய என்னை புறக்கணித்தார்கள். தண்ணீர் தேங்காத உடைந்த குட்டைகளை தங்களுக்கென்று குடைந்து கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே, வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது. ஆண்டவரே, வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது. ஆண்டவரே, வானளவு உயர்ந்துள்ளது உமது பேரன்பு. முகில்களை தொடுகிறது உமது வாக்கு பிறழாமை. ஆண்டவரே, உமது நீதி இறைவனின் மலைகளைப் போல் உயர்ந்தது. உம் தீர்ப்புகள் கடல் போல் ஆழமானவை. பல்லவி. ஆண்டவரே, வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது. கடவுளே, உமது பேரன்பு எத்துணை அருமையானது. மானிடர் உம் இறக்கைகளின் நிழலில் புகலிடம் பெறுகின்றனர். உமது இல்லத்தின் செழுமையால் அவர்கள் நிறைவு பெறுகின்றனர். உமது பேரின்ப நீரோடையில் அவர்கள் தாகத்தை தணிக்கின்றனர். பல்லவி. ஆண்டவரே, வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது. ஏனெனில் வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது. உமது ஒளியால் யாமும் ஒளி பெறுகின்றோம். உம்மை அறிந்தோருக்கு உமது பேரன்பையும் நேரிய உள்ளத்தோருக்கு உமது நீதியையும் தொடர்ந்து வழங்கியருளும். பல்லவி. ஆண்டவரே, வாழ்வு தரும் ஊற்று உம்மிடமே உள்ளது. Alleluia, 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 alleluia. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை
குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது, விதைப்பவர் ஓமையை பற்றி கேளுங்கள். வழியோரம் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறையாட்சியை குறித்த இறைவார்த்தையை கேட்டும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட விதைகளை தீயோன் கைப்பற்றிச் செல்வான். பாரி பகுதிகளில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறைவார்த்தையை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள். எனவே அவர்கள் சிறிது காலமே நிலைத்திருப்பார்கள். இறைவார்த்தையின் பொருட்டு வேதனையோ இன்னலோ நேர்ந்தவுடனே தடுமாற்றம் அடைவார்கள். முட்செடிகளுக்கு இடையில் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானோர் இறைவார்த்தையை கேட்டும் உலக கவலையும் செல்வமாயும் அவ்வார்த்தையை நெருக்கி விடுவதால் பயனளிக்க மாட்டார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இறைவார்த்தையை கேட்டு புரிந்து கொள்வார்கள். இவர்களுள் சிலர் 100 மடங்காகவும், சிலர் 60 மடங்காகவும், சிலர் 30 மடங்காகவும் பயனளிப்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் அன்பு தந்தை இறைவனின் பெருவிழாவை கொண்டாடுவதற்கான முதல் நாள் நவநாளிலே இன்று இந்த திருப்பலியிலே பங்கெடுத்து கொண்டிருக்கின்றோம். இந்த முதல் நாள் நவநாளிலே நம்முடைய சிந்தனைக்காக இறைவன் படைப்பின் இறைவனாக இருக்கின்றார் என்பதை குறித்து சிந்திப்போம். உலகிலே இருக்கின்ற பல்வேறு மதங்களில், பல கலாச்சாரங்களில், பல நாடுகளில் இந்த உலகத்தின் படைப்பை பற்றி பல்வேறு விதமான கதைகள், புராண கதைகள் நிலவுகின்றன. கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இந்த உலகம் எவ்வாறு படைக்கப்பட்டது என்பதை குறித்து விவிலியம் தொடக்க நூலிலே முதல் 2 அதிகாரங்களிலே பேசுகின்றது. கடவுள் இந்த உலகை படைத்தார் என்பதுதான் நம்முடைய நம்பிக்கையாக இருக்கின்றது. அறிவியல் அதை ஏற்றுக்கொள்கிறதா இல்லையா என்பது ஒரு புறம் இருந்தாலும், தொடக்கத்தில் கடவுள் உலகை படைத்தார் என்பதுதான் நமக்கு விவிலியம் சொல்லுகின்ற நற்செய்தி. இந்த உலகை கடவுள் படைத்தார். கடவுளை யார் படைத்தது? கடவுள் எங்கிருந்து வந்தார்? எப்படி கடவுள் இந்த உலகத்தை படைக்க முடியும்? எதுவுமே இல்லாமல் தானே இருந்தது. அப்ப கடவுள் மட்டும் எங்கே இருந்தார் என்று பலவிதமான கேள்விகள் நிச்சயமாக உலவிக் கொண்டிருக்கின்றன. கடவுள் தொடக்கத்தில் இருந்தார். அவரை யாராவது படைத்திருந்தால், உருவாக்கியிருந்தால் அவர் கடவுளாக இருக்க முடியாது. ஏனென்றால் அனைத்து வல்லமையும் உடையவராக கடவுள்தான் இருந்தார். ஆகவே கடவுள் இந்த உலகை படைத்தார். கடவுள் இந்த உலகை எவ்வளவு அழகாக, நேர்த்தியாக படைத்தார் என்பதை விவிலியம் மிக அழகாக எடுத்து சொல்லுகின்றது. படைப்பின் அந்த நிகழ்ச்சிகளை நாம் வாசிக்கின்ற பொழுது கடவுளுடைய ஞானத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். கடவுள் எவ்வளவு ஞானம் உள்ளவராக இருக்கின்றார், எவ்வளவு அழகாக இந்த உலகை நேர்த்தியாக உருவாக்கி இருக்கின்றார், ஒவ்வொன்றையும் எவ்வாறு மிக அழகாக அவர் உருவாக்கி இருக்கின்றார் என்பதை பார்க்கின்ற பொழுது கடவுளுடைய ஞானம் இந்த படைப்பிலே வெளிப்படுகின்றது. கடவுள் இந்த உலகை படைக்கின்ற பொழுது அதிலே ஒரு ஒழுங்கமைவோடு இந்த உலகை படைப்பதை நாம் பார்க்கின்றோம். There is an order in the world. மிக அழகாக, நேர்த்தியாக இந்த உலகை கடவுள் உருவாக்குகின்றார். ஒளி தோன்றுக
என்று கடவுள் முதலிலே ஒளியை உண்டாக்குகிறார். ஏனென்றால் இந்த உலகம் இருளாக இருந்தது. இருளாக இருந்த இந்த உலகத்திற்கு அடிப்படையில் முதலாக தேவைப்பட்டது ஒளி என்பதை இறைவன் உணர்ந்து ஒளியை படைக்கின்றார். அதிலிருந்து ஒவ்வொன்றாக அனைத்தையும் உருவாக்குகின்றார். 6 நாள்கள் கடவுள் இந்த படைப்பு தொழிலிலே ஈடுபட்டார் என்று விவிலியம் சொல்லுகின்றது. ஒவ்வொன்றையும் படைத்த இறைவன் அது நல்லதென்று கண்டார் என்று குறிப்பிட தவறவில்லை. கடவுள் படைத்த எல்லாமே அழகானவை, நேர்த்தியானவை, ஒழுங்கானவை. அதிலே கடவுளுடைய ஞானம் வெளிப்படுகின்ற அளவுக்கு அது மிக நேர்த்தியாக உருவாக்கப்பட்டிருக்கின்றது. கடவுள் படைத்த எல்லாமே நல்லவையாக இருந்தன என்பதை விவிலியம் பதிவு செய்கின்றது. ஒவ்வொன்றையும் கடவுள் படைத்து முடித்த பிறகு கடவுள் அது நல்லதென்று கண்டார் என்று சொல்கிறது. ஒவ்வொன்றுமே நல்லதாகத்தான் இருந்தது. இப்படிப்பட்ட உலகத்தை தான் கடவுள் நமக்காக உருவாக்கி கொடுத்திருக்கின்றார் என்று எண்ணுகின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய உள்ளங்கள் மகிழ்ச்சியால் அக்களிக்கின்றன. இறைவனுக்கு நம்மால் நன்றி செலுத்தாமல் இருக்க முடியாது. ஏனென்றால் இவ்வளவு அழகான உலகத்தை கடவுள் நமக்காக உருவாக்கி கொடுத்திருக்கின்றார். நல்ல உலகத்தை கடவுள் உருவாக்கி கொடுத்திருக்கின்றார். இறுதியாக இந்த படைப்பின் சிகரமாக கடவுள் மனிதரை உருவாக்குகின்றார். நம் உருவிலும் நம் சாயலிலும் மனிதரை உருவாக்குவோம் என்று கடவுள் முடிவெடுக்கின்றார். மற்றவற்றையெல்லாம் உருவாக்கிய கடவுள் மனிதரை உருவாக்குகின்ற பொழுது மட்டும்தான் நம்முடைய உருவிலும் நம்முடைய சாயலிலும் மனிதரை உருவாக்குவோம். நிறைய பேர் கேட்பார்கள், கடவுளுக்கு உருவம் இல்லையே, தந்தையாக கடவுளை யாரும் பார்த்ததில்லை. இயேசுவிடத்திலே கேட்டார்கள் சீடர்கள், தந்தை எங்களுக்கு காட்டும் என்று பிலிப்பு கேட்கிறார். அதுவே எங்களுக்கு போதும். பிலிப்பே, என்னை கண்டவன் தந்தையை கண்டான் என்று இயேசு சொல்லுகின்றார். என்னை கண்டவன் தந்தையை கண்டான். கடவுளுடைய மகனாக இயேசு இந்த உலகிலே பிறந்தார். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் பார்த்தோம் என்றால் தன்னுடைய உருவிலும் சாயலிலும் கடவுள் உருவாக்கி இருக்கின்றார். எவ்வளவு பெருமை மிகுந்த படைப்பாக கடவுள் மனிதரை படைத்திருக்கின்றார் என்று எண்ணி பார்க்கின்ற பொழுதே நமக்கு உண்மையாகவே நம்முடைய உள்ளத்திலே மகிழ்ச்சியும் நன்றி பெருக்கும் உண்டாகும். ஏனென்றால் நாமெல்லாம் கடவுளுடைய பிரதிபலிப்புகளாக இந்த உலகிலே படைக்கப்பட்டிருக்கின்றோம். கடவுளுடைய உருவிலும் சாயலிலும் நாம் உலவிக் கொண்டிருக்கின்றோம். அப்படித்தான் நானும் இந்த உலகில் இருக்கின்ற ஒவ்வொரு மனிதரும் அப்படித்தான் இருக்கின்றார்கள் என்று நாம் உணர்ந்து கொள்ள இன்று நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆகவே கடவுளுடைய உருவை, கடவுளை நேரடியாக யாரும் பார்க்கவில்லை என்று சொன்னாலும் கூட நம்ம எல்லாம் பார்க்கின்ற பொழுது, மனிதரை பார்க்கின்ற பொழுது நாம் கடவுளை பார்ப்பது போலத்தான். ஏனென்றால் கடவுள் அப்படித்தானே உருவாக்கி இருக்கிறார். என்னுடைய உருவிலும் என்னுடைய சாயலிலும் இந்த மனிதரை உருவாக்குவேன் என்று கடவுள் முடிவெடுத்து மனிதனை உருவாக்குகின்றார். அன்பார்ந்தவர்களே, இப்படிப்பட்ட படைப்பாக மனிதரை உருவாக்குகின்றார். மற்றவற்றையெல்லாம் உருவாக்குகின்ற பொழுது கடவுள் ஒளி தோன்றுக என்றார். உலர்ந்த நிலம் தோன்றுக, மரம் செடி கொடிகள் தோன்றுக என்றெல்லாம் வார்த்தையாலே கடவுள் இந்த உலகை படைக்கின்றார். இந்த இயற்கையை படைக்கின்ற பொழுது கடவுள் தன்னுடைய வார்த்தையால் அனைத்தையும் படைத்த கடவுள் மனிதன் உருவாகுக என்று வார்த்தையால் படைக்கவில்லை. மனிதன் ஒரு சிறப்பு மிகுந்த படைப்பாக இருந்தார். ஆகவே கடவுள் மனிதனை உருவாக்குகின்றார். தன்னுடைய உருவிலும் சாயலிலும் மனிதனை உருவாக்குகின்றார். வெறும் வார்த்தையால் அல்ல, அவரே மிகச் சிறப்பாக இந்த படைப்பு உருவாக்க வேண்டும் என்று அவர் நேர்த்தியாக மனிதனை உருவாக்குகின்றார். ஆணை படைக்கின்றார். தன்னுடைய உயிர் மூச்சை அவனுக்கு கொடுக்கின்றார். ஆகவே கடவுளுடைய உருவிலும் சாயலிலும் மட்டுமல்ல, கடவுளுடைய உயிர் மூச்சையை அவனுக்கு கொடுத்து அவனுடைய உண்மையான பிள்ளைகளாக, உருவங்களாக இந்த உலகிலே மனிதர்கள் உருவாக வேண்டும் என்று கடவுள் விரும்பியிருக்கின்றார். இந்த மனிதனிலிருந்து பெண்ணை படைக்கின்றார். இறுதியாக படைக்கப்பட்டது பெண்தான். ஆகவேதான் சொல்லுவார்கள், கடவுள் எல்லாவற்றையும் படைத்து முடித்த பிறகு கடவுள் திருப்தி அடையவில்லை இந்த படைப்பிலே. ஆகவே இறுதியாக பெண்ணை படைக்கின்றார். பெண்ணை படைத்த பிறகுதான் கடவுள் திருப்தி அடைந்தார். ஏனென்றால் மிகச்சிறந்த படைப்பாக கடவுள் பெண்ணை தான் உருவாக்கினார் கடைசியாக என்று சொல்வார். ஆண்களுக்கு ஒரு வேளை பொறாமையாக இருக்கலாம், கேட்பதற்கு கொஞ்சம் கஷ்டமாக கூட இருக்கலாம், பெண்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கலாம். உண்மையாகவே கடவுள் நம்மை தான் கடைசியாக எல்லா படைப்புகளிலும் சிறந்த படைப்பாக
எல்லாவற்றையும் படைத்து முடித்தும் திருப்தி அடையாமல் கடைசியில் எங்களைத்தான் படைத்தார். அதை படைத்து முடித்த பிறகுதான் கடவுள் திருப்தி அடைந்தார். கடவுள் எல்லாவற்றையும் நோக்கினார், அவை எல்லாம் நன்றாக இருந்தன என்று சொல்லி கடைசியிலே சொல்லுகிறார். அப்படி படைப்பிலே சிறந்த படைப்பாக பெண்ணை உருவாக்குகின்றார். ஆணிலிருந்து பெண்ணை உருவாக்குகிறார். பாருங்கள், ஏனென்றால் இருவரும் இணைபிரியாமல் வாழ வேண்டும் என்பதற்காக, இருவரும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்து வாழ வேண்டும் என்பதற்காக, இருவரும் சமமாக வாழ வேண்டும் என்பதற்காக அவனுடைய விலா எலும்பிலிருந்து பெண்ணை உருவாக்குகின்றார். அவனுடைய தலையிலிருந்தோ காலிலிருந்தோ அல்ல. தலையிலிருந்து உருவாக்கியிருந்தால் அவள் தலை மீது ஏறி அமர்ந்திருப்பாள். அவள் காலிலிருந்து உருவாக்கியிருந்தால் அவன் காலால் அவளை மிதித்து போட்டிருப்பான். இரண்டுமே நடக்கக்கூடாது என்பதற்காக அவனுடைய விலா எலும்பிலிருந்து பெண்ணை படைக்கிறார். இருவரும் சமமாக வாழ வேண்டும், ஆணும் பெண்ணும் சமமாக இந்த உலகில் இருக்க வேண்டும் என்பதை சமத்துவத்தை வலியுறுத்துவதற்காக கடவுள் அழகாக இப்படி ஆணையும் பெண்ணையும் உருவாக்குகின்றார். இப்பொழுதுதான் கடவுளுக்கு நிறைவாக இருக்கின்றது. இவ்வளவு படைப்புகளை எல்லாம் படைத்த பிறகு கடைசியில் மனிதர்களை என்னுடைய உருவிலும் சாயலிலும் இதோ நடமாட விட்டு இருக்கின்ற உலகத்தில் என்று சொல்லுகின்ற பொழுது கடவுள் மகிழ்ச்சி அடைந்தார். இப்படி கடவுள் இந்த உலகை படைத்ததிலே இவ்வளவு அற்புதமான விஷயங்கள் இருக்கின்றன என்று எண்ணி பார்க்கின்ற பொழுது நமக்கு மகிழ்ச்சி அடைகின்றது. ஆகவேதான் சொல்வார்கள், கடவுளுடைய அழகை நீங்கள் காண வேண்டுமா, நிலவையும் விண்மீன்களையும் பாருங்கள், கடவுளுடைய அழகு உங்களுக்கு தெரியும். கடவுளுடைய வலிமையை பார்க்க வேண்டுமா, சூரியனை பாருங்கள், சூரியன் எவ்வளவு வலிமை உள்ளதாக இருக்கிறது. கடவுளுடைய உருவையும் சாயலையுமே நீங்கள் பார்க்க வேண்டுமா, மனிதர்களை பாருங்கள், கண்ணாடி முன்னாடி போய் நின்று பாருங்கள், உங்களுக்கே தெரியும் கடவுளை பிரதிபலிப்பவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்பது. அப்படி கடவுள் இந்த உலகிலே கோடிக்கணக்கான தன்னுடைய பிரதிபலிப்புகளை இதோ உழவ விட்டிருக்கின்றார். ஆகவே எங்கு திரும்பினாலும் நீங்கள் கடவுளைத்தான் பார்க்க முடியும். ஏனென்றால் மனிதர்களால் இந்த உலகம் நிரம்பி இருக்கின்றது. இதுதான் இறைவன் இன்று நமக்கு தருகின்ற அற்புதமான செய்தி. இந்த உலகை படைத்த இறைவன், மனிதர்களை படைத்த இறைவன் இதோ மனித உருவிலே கடவுளே இந்த உலகிலே நடமாடி கொண்டிருக்கின்றார். கடவுளே இந்த உலகம் முழுவதும் நீக்கமர நிறைந்திருக்கின்றார் என்பதை எண்ணி பார்க்கின்ற பொழுது நமக்கு வியப்பாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். ஒருவர் மற்றவரை போல இருப்பதில்லை என்பதே எவ்வளவு அதிசயமான ஒரு படைப்பு. மனிதர்கள் ஒருவரை போல மற்றவர் இருப்பதில்லை. ஒருத்தர் மாதிரி 7 பேர் இருப்பாங்க அப்படி சொல்லலாம். நம்ம ஒருத்தர் மாதிரி 7 பேர் இருக்கலாம் ஒருவேளை, ஆனால் அவராகவே 7 பேர் இருக்க முடியாது. அது ஒரு விதம் ஏதோ ஒரு சாயலில் ஒத்திருப்பதாக இருக்கலாம், அவ்வளவுதான். ஆனால் கோடிக்கணக்கான மக்களை கடவுள் உருவாக்கினார், உருவாக்கி கொண்டிருக்கின்றார், இன்னும் உருவாக்கத்தான் போகிறார். ஆனால் ஒவ்வொருவரையும் ஏதோ ஒரு தனித்தன்மையோடு கடவுள் உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்றால் எனக்கே ஆச்சரியமாக இருக்கிறது. எப்படி தான் கடவுளுக்கு இவ்வளவு கிரியேட்டிவிட்டி இருக்கும், எவ்வளோ கிரியேட்டிவ்னு தீர்ந்தே போகல பாருங்க. அவருக்கு இன்னும் புதுசு புதுசாக உருவாக்கிட்டே இருக்காரு. ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கின்ற பொழுது வித்தியாசமாக தான் இருக்குது. இன்னும் கூட எவ்வளோ ஆச்சரியமானது. மனிதனுடைய ஆக்க சிந்தனை எல்லாம் கிரியேட்டிவிட்டி எல்லாம் என்ன ஆகுது, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவ்வளோதான் மங்கி போகிறது, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இனிமேல் என்ன புதுசாக என்ன உருவாக்குறது, அவ்வளோதான் தெரில எனக்கு அப்படி நாம் சொல்லலாம். ஆனால் கடவுள் இன்னும் டயர்டாகவே இல்லை பாருங்கள். ஆகவேதான் ஒவ்வொரு குழந்தை பிறக்கின்ற பொழுதும் கடவுள் இன்னும் இந்த உலகின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கின்றார், கடவுள் இன்னும் இந்த உலகை அன்பு செய்கிறார் என்று சொல்லுகிறார்கள். ஒவ்வொரு குழந்தையினுடைய பிறப்பும் அதைத்தான் வெளிப்படுத்துகிறது. அப்படி கடவுள் இந்த உலகை இன்னும் படைத்துக் கொண்டே இருக்கின்றார், படைத்துக் கொண்டே இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இன்று அன்னை மரியாளை நாம் நினைவு கூறுகின்றோம். படைப்பின் சிகரமாக மனிதனை உருவாக்கினார், படைப்பின் சிகரமாக மனிதர்களை உருவாக்கினார். வானதூதர்களை விட சற்று குறைவாக அவர்களை படைத்தீர் என்று திருப்பாடல் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட மனித பிறப்பிலே பெண் இறுதியாக படைக்கப்பட்ட படைப்பு சிறந்த படைப்பு என்று நான் சொன்னேன். அதிலும் மிகச்சிறந்த படைப்பாக கடவுள் அன்னை மரியாளை படைத்தார். இந்த உலகிலே யாருக்கும் கிடைக்காத ஒரு பெருமை அன்னை மரியாளுக்கு கிடைத்திருக்கிறது. என்றால் படைப்புகள் எல்லாம் சிறந்த படைப்பாக, பாவமே இல்லாத ஒரு படைப்பாக, தன்னுடைய மகனுக்கே தாயாகின்ற ஒரு படைப்பாக, அழகான ஒரு படைப்பாக இதோ அன்னை மரியாளை உருவாக்குகின்றார். தனிச்சிறப்புடன் அன்னை மரியாளை கடவுள் உருவாக்குகின்றார். இப்படிப்பட்ட பெருமை யாருக்குமே இந்த உலகில் பிறந்த யாருக்குமே கிடைக்கவில்லை என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு படைப்பாக கடவுள் அன்னை மரியாளை படைக்கின்றார். அவளை பார்க்கின்ற பொழுதே அவளுடைய அழகு நம்மை ஈர்க்கின்றது, அவளுடைய அருள் நம்மை ஈர்க்கின்றது. அருள் நிறைந்தவராக, அழகு மிகுந்தவராக, தனிச்சிறப்புடையவராக, பாவம் இல்லாதவராக கடவுள் அன்னை மரியாளை படைக்கின்றார். அன்பார்ந்தவர்களே,
நாம் உண்மையாகவே அந்த அன்னை மரியாளை நினைக்கின்ற பொழுது நமக்கும் பெருமையாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு பெண்மணியை கடவுள் உருவாக்கி இருக்கின்றார். அந்த பெண்ணை படைத்து தன்னுடைய மகனுக்கு தாயாக உருவாக்கியது மட்டுமல்லாமல் நம் அனைவருக்கும் அவரை தாயாக கொடுத்திருக்கின்றார். ஆகவே நம்முடைய தாயான அன்னை மரியாள் இவ்வளவு சிறப்பு மிக்க ஒரு படைப்பாக கடவுளால் படைக்கப்பட்டிருக்கின்றால், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றால் என்று நாம் இன்று பெருமைப்பட வேண்டும். அந்த அன்னை மரியாளின் நாளை இன்று நாம் நினைவு கூறுகின்ற பொழுது நாம் அவளை போற்றுவோம், அவளை மாட்சிப்படுத்துவோம், இறைவனை நாம் மாட்சிப்படுத்துவோம், இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். அந்த அன்னை மரியாளை நமக்கெல்லாம் தாயாக கொடுத்து அவள் வழியாக நம்மை அவர் பாதுகாத்து வருவதற்காக, அவர் வழியாக நம்மை அவர் தொடர்ந்து பராமரித்து வருவதற்காக, அவர் வழியாக நம்மை அவர் அன்பு செய்வதற்காக நாம் இறைவனுக்கு இந்த நாளிலே நன்றி செலுத்துவோம். கடவுள் இவ்வளவு அழகான உலகை படைத்து நமக்காக கொடுத்திருக்கின்றார். இந்த உலகம் முழுவதையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று கடவுள் மனிதனுக்கு இந்த உலகை கொடுத்தார். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் நம்முடைய பணி என்ன? கடவுள் இந்த உலகை படைத்தார், அழகான உலகை படைத்தார், இன்னும் படைத்து கொண்டுதான் இருக்கின்றார், மனிதர்களை உருவாக்கி கொண்டுதான் இருக்கின்றார். உண்மைதான். நம்முடைய பணி என்ன என்று சிந்தித்து பார்க்கின்ற பொழுது கடவுளோடு இணைந்து இந்த உலகை உருவாக்குகின்ற பணியிலே நாம் அனைவரும் ஈடுபட வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய விருப்பமாக இருக்கிறது. We should become co-creators with God. கடவுளோடு இணைந்து இந்த உலகை உருவாக்குகின்ற பணியிலே நாமும் இணைந்து செயல்பட வேண்டும். இந்த உலகை அழிக்கின்ற பணியிலே மனிதன் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறான் என்பது வருத்தமான விஷயம். கடவுள் இந்த உலகை படைத்தது, மனிதரை படைத்தது இந்த உலகை அழிப்பதற்காக அல்ல, இயற்கையை அழிப்பதற்காக அல்ல. இன்றைக்கு அதிகமாக பேசப்படுகின்ற ஒரு பொருள், இந்த இயற்கையை, இந்த சூழலை மனிதன் தொடர்ந்து பாதுகாக்க வேண்டும், இதை தொடர்ந்து வளர்க்க வேண்டும். கடவுள் படைத்த இந்த உலகை தொடர்ந்து படைக்கின்ற பணியை மனிதன் செய்து கொண்டிருக்க வேண்டும். இந்த உலகை பராமரிக்கின்ற பணியை மனிதன் செய்ய வேண்டும். இந்த உலகை கடவுள் படைத்த இந்த அழகான உலகை பாதுகாக்கின்ற பணியை மனிதன் செய்ய வேண்டும். அழிவுக்குரியவற்றை எல்லாம் புறம் தள்ளிவிட்டு இந்த உலகை ஆக்க வேண்டிய பொறுப்பு மனிதனுக்கு இருக்கிறது என்பதை எல்லோரும் உணர வேண்டும். ஆகவே நாம் அனைவரும் நம்முடைய பொறுப்பை உணர்ந்து கடவுள் இந்த உலகை படைத்த இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். நாமும் இந்த உலகை படைக்கின்ற பணியிலே இறைவன் நம்மையும் ஈடுபடுத்துகின்றார். நாமும் இந்த உலகை தொடர்ந்து படைக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம், உருவாக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம், தொடர்ந்து இந்த உலகை பராமரிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். கடவுள் படைத்து நமக்கு கொடுத்த இந்த அழகிய உலகத்தை தொடர்ந்து பராமரித்து நாம் வாழ்கின்ற காலகட்டத்திலே இந்த உலகை அழகிய உலகமாக பாதுகாத்து வருகின்ற தலைமுறைக்கு இந்த அழகிய உலகை விட்டு செல்ல வேண்டிய பொறுப்பு நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம். இறைவனுக்கு நன்றியுடையவர்களாக இந்த திருப்பலியிலே தொடர்ந்து பங்கெடுப்போம். இந்த உலகை நம்மை படைத்ததற்காக, அன்னை மரியாளை நமக்கு சிறப்பான படைப்பாக, தனிப்பெரும் சிறப்புள்ள படைப்பாக படைத்து நமக்கு கொடுத்ததற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். இறையருள் நம் ஒவ்வொருவரோடும் இருந்து நம்மை இந்த உலகை உய்விக்கின்ற பணியிலே, இந்த உலகை வாழ்விக்கின்ற பணியிலே உடனிருந்து நம்மை வழிநடத்தட்டும். படைப்பு எல்லாம் உனக்கே சொந்தம், நானும் உந்தன் கைவண்ணம். கோயில்கள் பாடும் கிளிகள் பேசும் என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகமே. இயற்கை உனது ஓவியம், இணையில்லாத காவியம். இயற்கை உனது ஓவியம், இணையில்லாத காவியம். அகிலமென்றும் ஆலயம், நானும் அதிலோராகமம். உள்ளம் எந்தன் உள்ளம், அது என்னாலும் உன்னில்லமே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருகவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே,
கிறிஸ்தவர்களின் சகாய அன்னையின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழும் நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பலியை ஒப்பு கொடுக்கின்றோம். இப்புனித உறவு பரிமாற்றத்தால் எங்கள் நிலையான மீட்பு பயணத்தில் நாங்கள் முன்னேற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும் மிகச் சிறப்பாக புனித கன்னிமரியாவை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீரரும் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாக உமடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராமும் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றீர். அவர் வழியாக மது மாண்பை வானத்துவதலின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன்னை காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆலயங்களிலே மக்கள் ஒன்று சேர்ந்து வந்து திருப்பலி நிறைவேற்ற வாய்ப்பில்லாத சூழலிலும் நம்முடைய திருத்தல ஆலயத்திலே இந்த நாள்களில் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து திருப்பலியானது நிறைவேற்றப்படுகின்றது. இறை மக்களுக்காக ஜெபிக்கப்படுகின்றது. இந்த திருப்பலியை நம் வீடுகளிலிருந்து நாம் பார்ப்பதற்கு இறைவன் அருள் புரிந்திருக்கின்றார். தொடர்ச்சியாக இந்த லாக்டவுன் நாட்களிலும் இன்று 125வது நாளாக இந்த திருப்பலியானது கொண்டாடப்படுகின்றது. இறைவன் இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றோம். இதற்காக உழைக்கின்ற அனைவரையும் நன்றியோடு இந்த திருப்பலியிலே நாம் நினைவு கூறுவோம். இந்த நாட்களிலும் தங்களை பற்றி சிந்திக்காமல் நாம் அனைவரும் பயன்பெற வேண்டும் என்பதற்காக நம்முடைய இந்த இளைஞர்கள் குருக்கள் நமக்காக திருப்பலியை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார்கள். எனவே அனைவரையும் நன்றியோடு நினைவு கூர்ந்து இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். இறைவன் தொடர்ந்து நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும், இந்த நோய் கிருமியின் தாக்குதலிலிருந்து இந்த உலகை காப்பாற்ற வேண்டும் என்றும், விரைவில் இந்த நிலை முடிவுக்கு வர வேண்டும் என்றும், நம்முடைய பணிகளை நாம் தொடர்ந்து ஆற்ற, திருப்பலியில் தொடர்ந்து பங்கேற்க, திருவருட் சாதனங்களை நிறைவேற்ற இறைவன் நமக்கு அருள் புரிய வேண்டும் என்று, அன்னை மரியாள் நமக்காக பரிந்து பேச வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே நாம் உருக்கமாய் ஜெபிப்போம். ஆண்டவரே,
நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகன் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருளும் மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், எங்கள் பங்கின் பாதுகாவலராகிய புனித ஜான் போஸ்கோ, மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேச்சுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக எங்கள் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆந்தனி சுவாமி, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்திருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும்படி மக்களை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். அன்பு தந்தை இறைவாம்,
இந்த திருப்பலியை இந்த திருப்பலியாக தங்களுடைய பிறந்த நாளிலே உமக்கு அர்ப்பணிக்கின்ற தனது 50வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற லியோனி சகாயமேரி, 49வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ஜெரால்டா பத்திநாதன், தாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நன்றி செலுத்தி மகிழ்கின்ற ராபர்ட் ரோஸ்லின் மர்லின் ஆஷா குடும்பத்தினர், ரோசி விஜய் குடும்பத்தினர், ஏ ஜோசப் குடும்பத்தினர், எல் ஜோசப் ஆண்டனி பிரகாஷ், எல் இமாக்குலேட் பிரீத்தி ஆகிய அனைவரையும் உடைய பாதத்திலே அர்ப்பணிக்கின்றோம். அன்பான ஆண்டவரே, நீர் அவர்களுக்கு பல்வேறு அருள் வரங்களை பொழிந்து இதுநாள் வரையில் அவர்களை பராமரித்து பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கின்றீர். அவற்றிற்கெல்லாம் இந்த திருப்பலியிலே உமக்கு நன்றி செலுத்துகின்றார்கள். அவருடைய நல்ல உள்ளத்தினை, நன்றியிருந்த உள்ளத்தினை ஏற்று தொடர்ந்து அவர்களுக்கு நலமான வாழ்வை அருள வேண்டும் என்றும், அவருடைய குடும்பங்கள் உம்முடைய அன்பு குடும்பங்களாக திகழ வேண்டும் என்றும், அவருடைய எண்ணங்கள் ஈடேற்றம் பெற வேண்டும் என்றும், அவர்களுடைய அனைத்து கருத்துகளும் நிறைவேற வேண்டும் என்றும், அவர்களுக்கு அமைதியான மகிழ்ச்சியான மனநிறைவான வாழ்வை அளிக்க வேண்டும் என்றும் உம்மிடத்திலே மன்றாடுகின்றோம். நீர் உலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட கே ஜோசப், பவுலின் சூசைராஜ், ஜோசப் டென்சில், வாசு ஆரோக்கியசாமி, மேரி பவுலி, அருள்தாஸ், வி கிருப்லானி, வயோலா தெரேசா என்னும் உம் அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரைப் போல இருக்கச் செய்திருளும். கிறிஸ்து இறந்தோரை மண்ணிலிருந்து உடலோடு உயிர்த்தெழச் செய்து தாழ்வுக்குரிய எங்கள் உடலை மாட்சிக்குரிய தம் உடலின் சாயலாக மாற்றும் அந்நாளில் இறந்த இவர்களும் உயிர்ப்பில் கிறிஸ்துவைப் போல இருப்பார்களாக. மேலும் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு கொண்டவர்களாக வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் நேர்த்தருளும். நாங்களும் ஒரு நாள் அங்கிருப்போம் எனவும், அவர்களோடு நாங்களும் உமது ஆட்சியை கண்டு என்றும் மனநிறைவு அடைவோம் எனவும், அப்பொழுது எங்கள் கண்களிலிருந்து கண்ணீர் அனைத்தையும் துடைப்பீர் எனவும் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் எங்கள் கடவுளாகிய உம்மை இருப்பது போல நாங்கள் கண்டு என்றென்றும் உம்மை போலவே இருப்போம். ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக முடிவின்றி புகழ்ந்தெழுத்துவோம். ஒரு வழியாக உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றேன். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும்
ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் அமைதியை ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மால் நலமடையும். ஆன்மீக நற்கருணை ஜெபம். இயேசுவே, பரிசுத்த தேவ நற்கருணையில் நீர் பிரசன்னமாய் இருக்கிறீர் என்பதை நான் நம்புகின்றேன். எல்லாவற்றிற்கும் மேலாக நான் உம்மை அன்பு செய்கின்றேன். என் உள்ளத்தில் உம்மை பெற்றுக்கொள்ள ஆவலாய் உள்ளேன். உம்மை இப்பொழுது திருவருட்சாதன முறையில் பெற்றுக்கொள்ள முடியாததால் ஆன்மீக வடிவில் என் உள்ளத்திற்குள் வாரும். எனக்குள்ளே நீர் ஏற்கனவே வந்துள்ளீர் என்று நான் உம்மை அணைத்துக் கொள்கிறேன். உம்மோடு முழுமையாக இணைந்து கொள்கின்றேன். நான் ஒருபோதும் உம்மை விட்டு போக அனுமதிக்காதேயும். ஆமேன். இறைவன் நமது அன்பு தந்தை முதல் நாளுக்கான நவநாள் ஜெபம். என் அன்பான தந்தையை இறைவா, நான் வாழும் இந்த உலகிற்காகவும் அதில் நிறைந்துள்ள உமது அழகிய பயனுள்ள இனிமையான படைப்புகளுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன். நீர் தந்த உயிர் கொடையாக என் வாழ்வுக்காக, என் உடல், பொருள், ஆன்மா, இதயம் அவற்றின் இயக்கங்களுக்காகவும் எனது சொல், செயல், சிந்தனை மற்றும் உம்மை அன்பு செய்யும் ஆற்றல் ஆகிய அனைத்தையும் நினைத்து நன்றி செலுத்துகின்றேன். நான் மகிழ்வுடன் பயன்படுத்துவதற்காக நீர் தந்துள்ள அனைத்து பொருட்களுக்காகவும், என் செயல்பாடுகளுக்காகவும், என்னை நேசிக்கும் அனைத்து மனிதர்களுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றேன். இந்த அழகிய உலகின் மாண்பினை கெடுக்கும் எந்த செயலிலும் நான் ஈடுபடாமல் இருக்கவும், எந்த ஒரு மனிதனும் என்னால் துயரமடையாமல் இருக்கவும் எனக்கு உதவியருளும். இந்த பூமியின் அழகையும் மாண்பையும் என் செயல்களால் நான் உயர்த்தவும், இவ்வுலகின் மகிழ்ச்சி என் மூலமாக அதிகரிக்கவும் எனக்கு உதவியருளும். நீர் படைத்த உலகின் மாண்புக்கு ஏற்றபடி நான் பொறுப்புடன் செயல்படவும், நீர் அளிக்கும் எல்லா வாய்ப்புகளிலும் சிந்தித்து செயல்படவும், ஆக்கப்பூர்வமாக செயல்படவும், அழிவுக்குரிய எதிலும் ஈடுபடாமலும் இருக்க எனக்கு உதவியருளும். எனது நேரத்தையும் என் வாழ்க்கையையும் விவேகத்துடன் பயன்படுத்தி நான் இவ்வுலகிற்கு பயனுள்ளவனாய் வாழ துணை புரியும். இந்த மன்றாட்டுகள் அனைத்தையும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மிடம் ஜெபிக்கின்றேன். ஆமென். இரக்கமே உருவான எம் விண்ணக தந்தை இறைவாம், நன்றி கூறி உம்மை துதித்து போற்றி ஜெபத்தில் உம்மோடு நேரம் செலவிடும் இந்த வாய்ப்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றேன்.
கிடைத்திருக்கிற என் வாழ்வினை கொடையாக தந்ததை நினைத்து நன்றி கூறுகின்றேன். எனது குடும்பம், நண்பர்கள் மற்றும் உமது அன்பையும் இரக்கத்தையும் தொடர்ந்து பிரதிபலிக்கும் அனைத்து மக்களுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன். எங்கள் ஒவ்வொருவரையும் அளவற்ற விதத்தில் அன்பு செய்யும் உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். தந்தையே இறைவாம், உமது அன்புதான் எனது நம்பிக்கை. உமது நிறைவான அன்புதான் தீயோனாகிய அழகையின் கொடிய துன்பங்களிலிருந்து என்னை காப்பாற்றுகின்றது. எம்மில் ஏராளமானோரின் இதயங்களை உமது அளவற்ற இரக்கத்தால் தொட்டு மகிழ்ச்சியில் மனநெகிழச் செய்கின்றேன் என்பதை உணர்ந்து உமக்கு நன்றி கூறுகின்றேன். வாழ்க்கையில் ஏற்படும் பல்வேறு பாவ சார்புள்ள தாக்குதல்களினால் இறுகிப்போன எமது கடின இதயங்களை மாற்றி உம்மில் கொண்டுள்ள அன்பினால் பற்றி எறிய செய்வதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன். அன்பிற்கினிய நல்ல தந்தையை இறைவாம், எம் ஒவ்வொருவர் மீதும் நீர் காட்டும் கனிவான அன்பை நினைத்து உமக்கு நன்றி கூறுகின்றேன். அன்பான எம் தந்தையை இறைவாம், கனிவோடு எம்மை பாதுகாத்தருளும். உமது பாதுகாப்பான அன்பு கரங்களுக்குள் எம்மை வைத்து நாங்கள் உமது கரங்களில் பாதுகாப்பை உணரச் செய்தருளும். எங்களின் அன்பான இணைய தந்தையே, எங்கள் ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் தயவுடன் கேட்டு அருள் புரிந்து எங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருவதற்காக உமக்கு மீண்டும் நன்றி கூறுகின்றேன். நாங்கள் உம்மை எப்பொழுதும் துதித்து புகழ்ந்து நன்றி கூறுவதிலிருந்து மனம் மாறவிடாதேயும். உமது அன்பு நாங்கள் எங்கு சென்றாலும் எம்மை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது என்பதையும், எங்கள் துன்ப வேளைகளில் உமது அன்பு எப்பொழுதும் ஆறுதலாக இருக்கின்றது என்பதையும் உணரச் செய்திருளும். என் அன்பான தந்தையே, படைப்பின் தேவனே, உம்மை புகழ்கின்றோம், உம்மை ஆராதித்து துதிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இரக்கத்தின் ஆண்டவராகிய இயேசுவே, விண்ணக தந்தையின் ஒரே திருமகனே, உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழ்கின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம், உம்மை முழு மனதோடு அன்பு செய்கின்றோம். எம்மை புனிதப்படுத்தி வழிநடத்துபவரான தூய ஆவியாரே, உம்மை போற்றுகின்றோம், புகழ்கின்றோம், வாழ்த்துகின்றோம், உம்மை நன்றியோடு நினைவு கூறுகின்றோம். மாசற்ற கன்னிமரியே, இயேசு கிறிஸ்துவின் அன்பு அன்னையே, எங்கள் ஒவ்வொருவரின் நல்வாழ்வுக்காக பரிந்து பேசும் அன்பு அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் அனைத்து புனிதர்களே, வானதூதர்களே, எமக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை கெஞ்சி கேட்கின்றோம். அருள்மிகு கன்னியிடம் பிறந்த உம் திருமகனை இவ்வருள் அடையாளத்தின் வழியாக உட்கொண்டுள்ளோம். அதனால் எங்கள் சொற்களால் அவரை அறிவிக்கவும் செயல்களால் அவரை பற்றி கொள்ளவும் அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சகாய அன்னையின் ஆசீர். ஆண்டவர் பெயரால் நமக்கு உதவியுண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். அருள் மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இறைவனின் தூய அன்னையே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் நெருக்கடி வேளைகளில் நாங்கள் மன்றாடி கேட்கும் விண்ணப்பங்களை கண்ணோக்கியருளும். மாட்சி பொருந்திய மரியே, ஆசை நிரம்ப பெற்றவரே, அனைத்து தீமைகளிலிருந்தும் எங்களை எப்போதும் விடுவித்து காப்பாற்றியருளும். அனைவரையும் அரவணைக்கும் சகாய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவரே, என் மன்றாட்டை கேட்டருளும். எம் கூக்குரல் உம்மிடம் வருவதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவாம், வணக்கத்துக்குரிய கன்னி மரியாவின் ஆன்மாவையும் உடலையும் தூய ஆவியாரின் அருளால் உம் திருமகனுக்கு தகுதியான இல்லமாக விளங்கச் செய்தீரே. அந்த அன்னையின் புகழை கொண்டாடி மகிழ்கின்ற எங்களை அவரின் பரிந்துரையால் வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் துன்பங்களிலிருந்தும் இறப்பின் பிடியிலிருந்தும் பாதுகாத்தருளும். எங்கள் ஆண்டவர் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. ஆமென். சகாய அன்னையின் மன்றாட்டால் அனைத்து தீமைகளிலிருந்தும் நோய் நொடிகளிலிருந்தும் நீங்கள் காப்பாற்றப்பட்டு இறை ஆசீர் உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் என்றும் தங்குவதாக. ஆமென். ஆற்றலும் அன்பும் நிறைந்த இயேசுவை கையிலேந்தி எங்களுக்காக காத்திருக்கும் சகாய அன்னையே, இத்திருத்தல மக்கள் அனைவரையும், இந்த திருப்பலியிலே பங்கெடுக்கின்ற அனைவரையும், உலக மக்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து
உம்முடைய அன்பு திருமகனின் ஆசிரை நிறைவாக அவர்கள் மீது பொழிவீராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. இறைவனின் அன்பிலும் அமைதியிலும் அன்னை மரியின் பாதுகாவலிலும் வாழ சென்று வாருங்கள். வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. எங்கள் அன்பின் தாய்மரி, என்று முந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள் வரங்கள் என்று தேடினோம். எண்ணிறந்த உதவிகளை பெற்று தந்த நீ எங்கள் வாழ்வினுடன் இருந்து காத்து வருகின்றாய். எண்ணிறந்த உதவிகளை பெற்று தந்த நீ எங்கள் வாழ்வினுடன் இருந்து காத்து வருகின்றாய். நன்றி பூக்கள் ஒன்று சேர்த்தும் உந்தன் பாதத்தில் சகாய தாய்மரியே, எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. நன்றி பூக்கள் ஒன்று சேர்த்தும் உந்தன் பாதத்தில் சகாய தாய்மரியே, எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. அன்னை மாமரி, எங்கள் அன்பின் தாய்மரி, என்றும் உந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள் வரங்கள் என்று தேடினோம். புனித ஜான் போஸ்கோவிற்கு ஜெபம். ஆன்ம மீட்புக்காக அயராது உழைத்து வந்த இளைஞர்களின் தந்தையும் ஆசிரியருமான புனித ஜான் போஸ்கோவே, எங்களுடையவும் பிறருடையவும் ஆன்ம நன்மைகளை தேடுவதில் நீர் எங்களுக்கு வழிகாட்டியாய் இரும். உம் புனித பாதையில் நாங்களும் வழிநடந்து புனிதம் அடைய துணையாயிரும். உலக மாயைகளில் சிக்கி தவிக்காமல் விண்ணகத்தை நோக்கிய பயணத்தில் நிலையாய் இருக்க உதவி செய்யும். நற்கருணையில் வீற்றிருக்கும் இயேசுவையும் கிறிஸ்தவர்களின் சகாயமான புனித கன்னிமரியாவையும் திருத்தந்தையும் அன்பு செய்ய எங்களுக்கு கற்பியும். இறுதியில் நாங்கள் உம்மோடு விண்ணுலகில் ஒன்று சேர்ந்திருக்க எங்களுக்கு நல்ல இறப்பினை இரிடமிருந்து பெற்று தந்திருளும். ஆமீன். புனித ஜான் போஸ்கோவை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன்.